தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாக இல்லை, அன்பாகவே இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், தேவன் உங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறார். மனிதன் எந்தவித காரியத்துக்கும் அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும் என்று தேவனால் உருவாக்கப்பட்டவன் அல்ல. நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒளிமயமான எதிர்காலத்திற்கென்று, நல்ல வாழ்க்கைக்கென்று அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறவாதிருங்கள். எல்லாவற்றையும் நினைத்து விட்டு கடைசியில் அடுப்படிக்குள்ளே போலார் பாருங்க. சமையல் அறையை பற்றி பேசுகிறாரு. கூடையும் மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டு சபிக்கப்பட்டிருக்கும் எழுதியிருக்குது, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆவே தாய்மார்கள் உள்ளே போகும்போதே உங்கள் சமையல் அறையை ஆசீர்வதித்து கொண்டே உள்ளே போங்க. ஒருவேளை இன்னைக்கு அதில் குறைவான ஜாமான்கள் இருக்கலாம், குறைவான பொருட்கள் இருக்கலாம். நான் சொல்கிறேன், வருங்காலங்களில் சகலமும் நிறைந்ததாக உங்களுடைய சமையலறை இருக்கும். காரணம் என்னென்னா, ஆசீர்வதிக்கிற தேவன் சமையலறையை பார்த்துட்டு இருக்கிறாரு. அது சும்மா டம்மியாக இருக்காது. காலம் ஒன்று வரும், அது மற்றவங்களுக்கு கொடுக்குற ரீதியிலே அது நிறைஞ்சு இருக்குதும் பாருங்கள், பெருகி இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். தேவன் எவ்வளோ அன்புள்ளவர் என்பதை எண்ணி பாருங்கள். இன்னைக்கு சமயக்கிட்ட நாம் எட்டி பார்க்குறோமோ இல்லையோ, நம்ம என்ன இருக்குது எது இருக்குன்னு நினைக்கிறோமோ இல்லையோ, தேவன் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இந்த சமையல் கட்டில் எல்லாம் நிறைவும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கூடையும் மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். தேவன் எவ்வளோ தயவுள்ளவர். நம்ம நல்லா சாப்பிடணும், நல்லா இருக்கணும், எல்லா விதத்திலும் வாழ்ந்திருக்கணும்னு சொல்லி எப்பேற்பட்ட ரீதியிலே ஆசீர்வாதங்களை கொடுக்குற தேவனாக இருக்கிறார் பாருங்கள். ஆகவே ஏன் இதெல்லாம் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கோன்னா, குறைந்தபட்சம் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், தேவனுடைய நன்மைகளால் நிறையணும். கடன் இல்லாத ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருக்கணும். கடன் கொடுக்குற குடும்பமாக இருக்கணும். எல்லா நிறைவும் அதில் இருக்கணும். பாருங்கள், குறைவில்லாமல் வாழ வைக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அப்போது சமயக்கட்டுக்குள்ளே போகும்போது டெய்லி இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். என் கூடையும் மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என் சமையலறை எப்போதும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சமையலறையாகவே இருக்கிறது. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு உள்ளே போங்க. இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி மனதில் எண்ணி அதை பேசிக்கொண்டே உள்ளே போகாதீங்க. நிறையாது ஒரு நாளும். கர்த்தர் சொல்றார், நான் இருக்கிறேன், நிறைவின் தேவன். அன்னைக்கு காண ஒரு கல்யாண வீட்டில் எதுவுமே இல்லை, எல்லாம் காலி ஆகிடுச்சு. தண்ணி மட்டும்தான் இருக்குது, வெறும் கற்சாடி தான் இருக்குது, ஒன்றும் இல்லை, சொல்லிக் கொள்றதுக்கு ஒன்றும் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, தண்ணி இருக்குதுல, போதும் ஊற்று, நான் எதையும் எப்படியும் செய்ய வல்லவர். ஆகவே உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதுக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தாவே இதை கொடுத்துருக்கீங்க, நன்றி. இன்னைக்கு இதனால் நிறைந்திருக்குது, நாளைக்கு என்னுடைய சமையலறை சகலவித பொருட்களாலும் சகலவித காரியங்களாலும் நிறைந்திருப்பதை என் கண்ணு பார்க்க ஆண்டவரே. நான் அதை அனுபவிப்பேன், என் பிள்ளைகள் அதை அனுபவிப்பாங்க. இன்றைக்கி மிளகு இருக்குதா சீரை இருக்குதான்னு தடவி எடுத்துக்கிட்டு இருக்க கை நாளைக்கு அள்ளி எனக்கு சமைக்கிறது மாத்திரமில்லை, மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ரீதியிலே என்னை ஆசீர்வதிக்கக்கூடிய பெரிய தேவன் என் கூட இருக்கிறீர். என் சமயக்கட்டு உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்குதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட ரீதியிலே ஆசீர்வதித்துட்டு உள்ளே போக வேண்டியது மிகுந்த அவசியம்.